நம் பெருமாளுக்கு சௌலபியம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, தான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்கள் அடியவர்கள் கிட்ட ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான். நம்முடைய பூரி ஜெகநாதர் தன்னுடைய பக்தனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குணத்தை காமிச்சிருக்கார். ரகுதாசர் அப்படிங்கிற ஒரு பரம பக்தர் பூரி ஜெகநாதன் மேலே அவ்வளவு அன்போடு காதலோடு இருப்பார். அவர் ஒரு நாள் பழைய நாரில் பூ தொடுத்து கொண்டு வந்து ஜெகநாதனுக்கு கொடுக்குறார். அதை பார்த்தோன்னே அந்த கோவிலில் இருக்கவங்க இதெல்லாம் ஜெகநாதனுக்கு சமர்ப்பிக்க முடியாதுன்னு திருப்பி அமைச்சிடுறாங்க. அவர் ரொம்ப வருத்தத்தோடு தான் தொடுத்த பூவை வந்து ஜெகநாதனுக்கு கொடுக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே அவருடைய இல்லத்தில் எதுவுமே சாப்பிடாம தூங்கிடுறார். அன்னைக்கு இரவு பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜெகநாதனுக்கு பூக்கள் வச்சு பார்க்குறாங்க. ஒரு பூ கூட ஜெகநாதனுடைய திருமணியில் நிற்கலை. அந்த கோவிலில் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்னடா இது, ஜெகநாதருக்கு ஒரு பூ கூட அவருடைய திருமேனியில் நிற்க மாட்டேங்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் வருத்தத்தோடு அந்த கோவில்லே அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. அதில் ஒருவருடைய கனவுல வந்து ஜெகநாதன் சொல்கிறான், என்னுடைய பரம பக்தனான ரகுதாசன் எனக்காக பூ தொடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அந்த பூவை நீங்கள் ஏற்றுக்க மறுத்துட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற பூவை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னுடைய பரம பக்தன் அங்கே பசியோட அழுகையோடு இருக்கும் பொழுது நான் மட்டும் இங்கே எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஜெகநாதன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவர் திடுக்கிட்டு எழுந்து அத்தனை பேர்த்தையும் விஷயம் சொல்லி அவங்க அத்தனை பேரும் ரகுதாசனுடைய வீட்டுக்கு போய் அங்கே ரகுதாசன் தொடுத்து வச்சுருந்த அந்த பூமாலையை எடுத்துகிட்டு வந்து ஜெகநாதனுடைய கழுத்தில் போடுறாங்க. ஜெகநாதன் முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுது. ரகுதாசனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வருது. இதுதான் பூரி ஜெகநாதன். தன்னுடைய பக்தனுக்காக எவ்வளவு எளிமையாக முடியுமோ அவ்வளவு எளிமையாக இருப்பார். இதே போல் இன்னும் பல பக்தர்கள் வாழ்வில் இன்னும் பல அதிசயங்களையும் இன்னும் பல லீலைகளையும் நம்முடைய பூரி ஜெகநாதன் நிகழ்த்தியிருக்கார். அது என்னங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஜெய் ஜெகநாத.